அனைவருக்கும் வணக்கம். கேஸ் சிலிண்டர் சீக்கிரம் காலி ஆகிறதா? எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் நீடிக்கிறதுக்கு சிம்பிளான டெக்னிக் வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. உங்கள் கேஸ் சிலிண்டரை எப்படி 2 மாதத்தில் இருந்து 3 மாதம் வரை சேமிக்கலாம் என்று இந்த தொகுப்பில் பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்கா போர் சூழலானது எரிபொருள் மீதான பயத்தை மேலும் அதிகப்படுத்தி உள்ளது. அது மட்டுமல்லாமல் எரிபொருள் சிக்கனத்தின் அருமையையும் புரிய வைத்துள்ளது. உங்கள் வீட்டில் உள்ள சிலிண்டர் சீக்கிரம் காலியாகி விடுகிறதா? என்ன செய்தாலும் சிலிண்டரை சிக்கனப்படுத்த முடியவில்லையா? கவலை வேண்டாம். சிலிண்டரை எப்படி சிக்கனப்படுத்தலாம் என்று இந்த தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். பொதுவாக நாம் பால், தோசை மாவு போன்றவற்றை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே அடுப்பில் வைத்து விடுவோம். தோசை மாவின் கூலிங் போவதற்கு முன்பே தோசை சுட ஆரம்பித்து விடுவோம். இனிமேல் அப்படி செய்யாதீர்கள். எந்த பொருள் என்றாலும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு 2 மணி நேரத்திற்கு வெளியே வைத்து விடுங்கள். அதன் பின்னர் அதை பயன்படுத்துங்கள். இதனால் எரிபொருள் செலவு மிகவும் குறையும். அடுத்தது, அரிசி, பருப்பு போன்றவற்றை சமைப்பதற்கு அரை மணி முன்னரே ஊற வைத்து விட்டால் வெகும் நேரம் குறையும். எரிவாயுவை சேமிக்க முடியும். அடுத்தது, அரிசி, பருப்பு போன்றவற்றை சாதாரண பாத்திரங்களில் வேக வைக்கும் பொழுது அதிக எரிவாயு செலவாகும். இதுவே பிரஷர் குக்கரில் வைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும். இதற்கெல்லாம் பிரஷர் குக்கரை பயன்படுத்த முடியுமோ அதற்கெல்லாம் பயன்படுத்துங்கள். இதன் மூலம் சிலிண்டரை மிச்சப்படுத்தலாம். அடுத்ததாக, பொரிக்க வேண்டிய உணவுகளை மசாலாவில் சற்று நேரம் ஊற வைத்து பொரித்தால் எரிவாயு குறைவாக செலவழியும். அடுத்தது, அளவாக தண்ணீர் தெளித்து மூடி போட்டு வேக வைத்தால் பொரியல் காய்கறிகளை சீக்கிரம் சமைக்கலாம். பாத்திரங்கள் வானிலையை குழுவியவுடன் அடுப்பில் வைத்தால் அந்த ஈரம் காய்வதற்கே சில நிமிடங்கள் ஆகலாம். அதற்கு பதிலாக அடுப்பில் வைக்கும் முன்பு நன்றாக துடைத்துவிட்டு தாளும் எரிவாயுவை சிறிதளவு சேமிக்கலாம். சரியான தீ அளவை பயன்படுத்த வேண்டும். இரண்டாம் பகுதியில் தீ அளவை குறைத்து வைத்து கொண்டால் போதும். பாத்திரத்தின் அளவை தாண்டி தீ வெளியே வந்தால் எரிவாயு வீணாகும். அதே சமயம் சமைக்கும் அளவுக்கேற்ப பாத்திரங்களை பயன்படுத்தலாம். குறைந்த அளவு சமையலுக்கு பெரிய வாணலிகளை உபயோகிக்க வேண்டாம். இப்படி நாம் சமையல் அறையில் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினாலே போதும். 2 மாதம் வரும் உங்கள் சிலிண்டரை 3 மாதம் வரை நீடிக்கலாம். இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் நாடு முழுவதும் எல்பிஜி சிலிண்டர் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சி தரும் தகவல் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. ஆண்டு வருமானம் 10 லட்சத்திற்கும் அதிகமாக உள்ள குடும்பங்களுக்கு கேஸ் சிலிண்டர் மானியம் நிறுத்தப்படலாம் என்ற தகவல் பரவி வருவதால் பலரும் குழப்பத்தில் உள்ளனர். அதிலும் 7 நாட்களுக்குள் பதில் அளிக்காவிட்டால் மானியம் நிறுத்தப்படும் என்ற குறுந்தகவல் பலரது செல்போனுகளுக்கு வர தொடங்கியிருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, மத்திய அரசு கடந்த சில ஆண்டுகளாக வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களுக்கான மானிய திட்டத்தில் பல மாற்றங்களை செய்து வருகிறது. ஆரம்பத்தில் சிலிண்டர் வாங்கும் போதே குறைந்த விலையில் வழங்கப்பட்ட மானியம் பின்னர் நேரடியாகவே வங்கி கணக்கில் செலுத்தும் முறையாக மாற்றப்பட்டது. அந்த வகையில்தான் வாடிக்கையாளர்கள் முழு தொகையை கொடுத்து சிலிண்டர் வாங்கி அதன் மானிய தொகையை வங்கி கணக்கில் பெற்று வந்தனர். ஆனால் காலப்போக்கில் இந்த மானிய தொகை படிப்படியாக குறைக்கப்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் 300 ரூபாயாக இருந்த மானியம் தற்போது மிகவும் குறைந்த அளவாக மட்டுமே வழங்கப்படுகிறது. இதற்கிடையில் மானியம் உண்மையில் தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில்
மத்திய அரசு வருமான அடிப்படையிலான கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்தது. அதன்படி பார்க்க போனால் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 10 லட்சத்திற்கும் அதிகமாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு எல்பிஜி மானியம் வழங்கப்படாது என்பது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள விதியாகும். தற்போது இதை மேலும் தீவிரமாக கண்காணிக்கும் நடவடிக்கைகள் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இறங்கிய உள்ளது. இதற்காக வாடிக்கையாளர்களின் வருமான வரி கணக்கு தாக்கல் விவரங்கள் ஆய்வு செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில்தான் ஆண்டு வருமானம் ரூபாய் 10 லட்சத்தை தாண்டும் குடும்பங்களுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் குறுந்தகவல்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. அந்த குறுந்தகவல்களில் உங்கள் குடும்பத்தின் வருமானம் மானியத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை மீறியுள்ளது. இது குறித்து விளக்கம் அளிக்க எண்ணெய் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவிக்கப்படுகிறாராம். அதே சமயம் அதோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்ணும் வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதிலும் முக்கியமாக குறிப்பிட்ட நாட்களுக்குள் வாடிக்கையாளர்கள் பதில் அளிக்காவிட்டால் மானியம் தானாகவே நிறுத்தப்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது தற்போது மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. எனினும் இந்த குறுந்தகவல் வந்தவுடன் உடனே பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சில அதிகாரிகள் கூறுகின்றன. ஏனெனில் குடும்ப வருமானம் குறித்து விளக்கம் அளிக்க வாய்ப்பு வழங்கப்படுகிறது. சில நேரங்களில் பழைய வருமான விவரங்கள் அல்லது தவறான தகவல்களின் அடிப்படையிலும் இந்த குறுந்தகவல்கள் வர வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் உண்மையாகவே ஆண்டு வருமானம் 10 லட்சத்தை தாண்டும் குடும்பங்களுக்கு மானியம் தொடர வாய்ப்பு குறைவு எனவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே மானியத்தை தானாக விட்டு கொடுங்கள் என்ற திட்டத்தின் கீழ் பல லட்சம் மானியத்தை விலக்கி கொண்டுள்ளன. இதனால் தற்போது வரும் குறுந்தகவலை அலட்சியப்படுத்தாமல் சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு விவரங்களை உறுதி செய்து கொள்வது மிகவும் நல்லது என்று வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.